இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. இந்த கூட்டணியில் பாஜக, ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகின. இந்த சமயத்தில் தானே மாவட்டத்தின் அம்பர்நாத் நகராட்சி மன்றத்தில் ஏற்பட்ட அரசியல் முரண்பாடுகள் உள்ளூர் அரசியலில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. எதிரெதிர் துருவங்களில் பயணிக்கும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இந்த நகர்மன்றத்தில் கூட்டணி அமைத்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீண்ட காலமாக காங்கிரஸை எதிர்த்து வந்த பாஜக தற்போது அதிகாரத்தை பெறுவதற்காக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து அம்பர்நாத்தில் முற்றிலும் மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. ஆச்சரியமான இந்த கூட்டணியில் பாஜக, காங்கிரஸ் மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியவை ஒன்றிணைந்துள்ளன. அம்பர்நாத் விகாஸ் அகாடி என்ற பெயரில் உருவாகியுள்ள இந்த கூட்டணி பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. 60 உறுப்பினர்கள் கொண்ட அம்பர்நாத் நகராட்சி மன்றத்தில் ஷிண்டே சிவசேனா தனிப்பெரும் கட்சியாக வென்று 27 இடங்களை பிடித்தது. பாஜக 14, காங்கிரஸ் 12, அஜித் பவார் NCB 4 இடங்களை வென்றன. பெரும்பான்மைக்கு 31 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அதிக தொகுதிகளை வென்ற ஷிண்டேவின் சிவசேனா கட்சியை ஒதுக்கிவிட்டு பரம எதிரியான காங்கிரஸ் மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து கொண்டு நகராட்சி தலைவர் பதவியை பாஜக கைப்பற்றிவிட்டது. கூட்டணி கட்சியான சிவசேனாவின் மனிஷா வாலேகரை தோற்கடித்து பாஜகவை சேர்ந்த தேஜஸ்ரீ கருஞ்சுலே பாட்டில் அம்பர்நாத் நகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சமயத்தில் பாஜகவின் இந்த முடிவு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இருந்தபோதிலும் கூட்டணி கட்சியான ஷிண்டே சிவசேனாவிற்கு அதிகாரத்தை விட்டுத்தர மனமில்லாமல் பாஜக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றது மாநிலம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அம்பர்நாத் விகாஸ் அகாடி கூட்டணி உள்ளூர் தலைவர்களின் தனிப்பட்ட முடிவு என்றும் மாநில தலைமைக்கு தெரியாமல் நடந்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை கண்டித்துள்ள மகாராஷ்டிரா முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் காங்கிரசுடனான கூட்டணி ஏற்புடையதல்ல என்றும் இதுபோன்று செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் உடனடியாக அம்பர்நாத் விகாஸ் அகாடி கூட்டணியை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் இக்கூட்டணியை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. அம்பர்நாத் பகுதி காங்கிரஸ் தலைவர் பிரதீப் பாட்டில் மற்றும் 12 கவுன்சிலர்களை கட்சி ஒழுக்க மீறல் என்ற காரணத்தால் இடைநீக்கம் செய்த மாநில காங்கிரஸ் தலைமை அம்பர்நாத் காங்கிரஸ் செயற்குழுவையும் கலைத்துள்ளது. பின்னர் இடைநீக்கம் செய்யப்பட்ட 12 காங்கிரஸ் கவுன்சிலர்களும் பாஜகவில் இணைந்தனர். இதனால் அம்பர்நாத் நகராட்சியில் பாஜகவின் பலம் மேலும் உயர்ந்தது. இதனிடையே ஷிண்டே சிவசேனா கட்சி இதை கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் என்று பாஜகவை கடிந்து கொண்டுள்ளது. விரைவில் மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மகாயுதி கூட்டணிக்குள் இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கிறது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் ஜனவரி 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.